ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரனுக்கு பார்த்துருக்க பொண்ணு கவிதா கூட சேரன் பார்த்தா காஃபி ஷாப்ல பேச வந்திருக்காரு. அதே காஃபி ஷாப்புக்கு பார்த்தா கார்த்திகாவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையும் பேச வந்திருக்காங்க. அவங்க ஒரு டேபிள்லையும் இவங்க ஒரு டேபிள்லையும் உட்காந்துருக்காங்க. சேரன் பார்த்தா கவிதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. கார்த்திகா பார்த்தா சேரனை பார்த்துறாங்க. என்ன மாமா இங்கே வந்திருக்காரு, யாரோ கூட ஒரு பொண்ணு உட்காந்துருக்க மாதிரி இருக்கு, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா பார்த்தா பக்கத்து டேபிளே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்திகாவுக்கு பார்த்த மாப்பிள்ளை பார்த்தா, என்ன கார்த்திகா என்ன அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாப்பிள்ளை கேட்கவும், இல்லை சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், கார்த்திகா பார்த்தா இங்கே மாப்பிள்ளை கூட பேசாம சேரனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் சேரனும் பார்த்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நீங்க எப்படி கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், நான் சம்மதம் சொன்னது இருக்கட்டும், வீட்டில் உங்ககிட்ட யாருமே எதுவும் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கவிதா கேட்கவும், இல்லையே யாரும் எதுவும் சொல்லலை, என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. நீங்க தனி கொடுத்தன வர சம்மதம் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனுடைய ஒய்ஃப் நிலாவும் சொன்னாங்க, அதனாலதான் எங்க வீட்டுல இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிதா சொல்லவும், அப்பதான் சேரனுக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உண்மையிலேயே எங்க வீட்டுல எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கிறாரு. ஆமாங்க, எல்லாருமே சம்மதம் சொல்லிட்டாங்க, அதை எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியும் சொல்லிட்டாங்க, அதனாலதான் எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லி அதான் நிச்சயம் வரையே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிதா சொல்லவும், அப்பதான் பார்த்தா சேரன் சொல்றாரு, இங்க பாருங்க கவிதா, உங்ககிட்ட நான் மறுபடியும் சொல்கிறேன், என் தம்பிங்களை விட்டு எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தால் அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. நான் வாழ்ந்தா என் தம்பிங்க கூட தான். எனக்குன்னு வரப்போகிற பொண்ணு கண்டிப்பாக என்னையை பற்றியும் என் தம்பியை பற்றியும் நல்லாவே புரிஞ்சுக்கிற பொண்ணாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பேசி எந்திரிச்சிடறாரு. சேரன் பேசிட்டு திரும்பையில் பார்த்தா கார்த்திகா அவருக்கு பார்த்த மாப்பிள்ளையோட உட்காந்துருக்காங்க. கார்த்திகா பார்த்ததும் பார்த்தா சேரன் இங்கே ஒரு மாதிரி முகமெல்லாம் மாறிடுது. இங்கே கவிதா பார்த்தா விறுவிறுன்னு எந்திரிச்சு வெளியே போயிடுறாங்க. கார்த்திகா பார்த்தா சேரனை பார்த்துட்டு எந்திரிக்கவும், யாருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தா மாப்பிள்ளை கேட்கவும், இங்கே சேரன் எதுவுமே பேசாமல் வெளியே வந்துடுறாரு. சரிங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா பார்த்தா விறுவிறுன்னு வெளியே வரவும், சேரனை பார்த்துட்டு கேட்குறாங்க, யாரு மாமா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கவும், நீ என்னப்பா இங்க, அவர் தானே உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள, அன்னைக்கு சோழன் வந்து போட்டோ காமிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், ஆமா மாமா அதெல்லாம் இருக்கட்டும், இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா கேட்கவும், இவங்களாப்பா எனக்கு பார்த்துருக்க பொண்ணு, இங்க வீட்டுல தம்பியை பார்த்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், கார்த்திகா பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. நிஜமாவா மாமா அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும், ஆமாப்பா ஏன்பா அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாங்க. இல்ல மாமா நல்லா இருக்காங்க அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், சரிப்பா நீ சாப்பிட்டியா வீட்டுக்கு கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. ஆமா மாமா ரொம்ப நேரம் நான் உங்ககிட்ட பேசினா இவர் பார்த்து ஏதாவது கேட்பாரு, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அதிர்ச்சியோட பார்த்தா கார்த்திகா வீட்டுக்கு போறாங்க. சேரன் மாமாக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க. அப்போ சேரன் மாமாக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும், நம்ம இப்படி பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வீட்டுல போய் கார்த்திகா ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சேரன் மாமா கல்யாணம் ஆகிறதுக்குள்ள எப்படியாவது நம்ம சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கார்த்திகா யோசிக்கிறாங்க. சேரனும் பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறாரு, எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. டே பாண்டியா பல்லவா சோழா நிலா இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிடவும், என்னன்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் கேட்கிறாரு. ஆமா அவங்க பொண்ணு வீட்டுல எப்படி சம்மதம் சொன்னாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் கேட்கவும், அது எப்படின்னா சம்மதம் சொல்லிட்டாங்க அவ்வளவுதான், சம்மதம் சொன்னதுக்கு காரணம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், போதுண்டா சோழா, நான் அந்த பொண்ணை காஃபி ஷாப்பில் பார்த்து பேசிட்டேன், அது எப்படி உங்களெல்லாம் விட்டுட்டு நான் போனாதான் அந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதிக்குமா, அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு வேணான்னு நான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன், நான் உங்களோடலாம் இருந்தாதான்டா சந்தோஷமா இருப்பேன், என் சந்தோஷத்தை இங்கே விட்டுட்டு போய் அங்கே போய் நான் என்னடா பண்ண போறேன், என் சந்தோஷமே நீங்க தானடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், பல்லவன் வேகமா வந்து சேரனை கட்டிப்பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிடறாரு. ஆமாண்ணே நீ சொல்றது சரிதான், உன்னை விட்டுட்டு என்னால இருக்கவே முடியாதுண்ணே, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனா யாருமே கேட்கல தெரியுமா, அண்ணனுடைய சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லி என்னை எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறமா நானும் மனசு மாறிட்டேன், ஆமா நீ சந்தோஷமா இருக்கணும், நீ கல்யாணம் பண்ணிட்டு உன் லைஃபை நீ பார்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா நீ எப்ப எங்களெல்லாம் விட்டுட்டு போனா உன் சந்தோஷம் போயிடும் நீ சொன்னியோ, அதுக்கப்புறமா நீ இந்த தனி கொடுத்தணுன்ற பேச்சுக்கே வேணானே, உன்னைய புரிஞ்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுல வாழ்ற ஒரு பொண்ணா கண்டிப்பா உன்னை தேடி வருவாங்கனே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாரு.